மாத்திரம் நீங்க சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொள்ளுங்க. இயேசு ஒருவர் மாத்திரம் மேல நீங்க நம்பிக்கை வையுங்க. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஒருவேளை நீங்க திருமணமாகி பல வருடங்களா இருக்கலாம், திருமணமாகி உங்களுக்கு பிள்ளைகளே இல்லாம இருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் வாக்கு பண்றாரு, இன்றைய நாள் உங்களுடைய கட்டுகள் எல்லாவற்றையும் கர்த்தர் அறுத்து போட போறாரு. இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் கர்த்தர் மாற்றுவாரு. ஏன்னு சொன்னா கர்த்தர் பாருங்க, இன்றைக்கு உங்க பக்கத்துல வந்திருக்கிறாரு, உங்களோட அவர் பேச விரும்புறாரு. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, இதை நீங்க எங்க இருந்து பார்த்துட்டு இருந்தாலும் நீங்க ஆண்டவருடைய சத்தத்துக்கு நீங்க கீழ்ப்படிந்து அவரை நீங்க நம்பிக்கையா, அவர் மேல நம்பிக்கையா இருக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் கட்டுக்களை அறுக்க வல்லமை உள்ளவரா இருக்கிறார். அது எப்பேற்பட்ட கட்டா இருக்கலாம், மந்திரவாதிகளுடைய கட்டா இருக்கலாம், செய்வினைகளுடைய கட்டா இருக்கலாம், சாபத்தினுடைய கட்டுகளா இருக்கலாம், உங்க வீட்டுல பிள்ளைகள் பேச முடியாம இருக்கலாம், படுத்த படுக்கையா இருக்கலாம், உங்க பிள்ளைகளால எழும்பி நடக்க கூட முடியாம இருக்கலாம். ஒருவேளை பல வருடங்களா உங்க பிள்ளைய நீங்க தான் படுத்த படுக்கையில பார்த்து கொண்டே இருக்கலாம். இதை பார்த்துட்டு இருக்கும் பொழுது கர்த்தருடைய வல்லமை உங்க